மிளகாய் பழத்தில் ஒரு சட்னி பண்ணலாம். நமக்கு மிளகாய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா பழுத்துடும் சில நேரத்தில். நல்ல முத்தலை மிளகாயாக இருந்தால் நான் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல மிளகாய் தான், பழுத்த மிளகாயே நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த மிளகாயில் இன்றைக்கி ஒரு சட்னி பண்ணலாம். நான் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 10 பழுத்த மிளகாய் எடுத்திருக்கேன். 10 மிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸு வெல்லம் எடுத்திருக்கேன். 2 பல்லு பூண்டு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைச்சி அப்படியே இருக்கட்டும். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தாண்ட வானலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டு ஒரு தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா புளியை நம்ம போட்டிருக்கோம், அதனால் ஒரு தக்காளி போதும், நிறைய தக்காளி வேண்டாம். அதனால் நல்லா இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கு மிக்ஸி ஜாரில் இருக்கிற மிளகாய் பழத்தோடைய இதையும் போட்டு அரைச்சிக்கலாம். அது ஏற்கனவே அரைச்சது தான், அது கூடயே இதையும் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த தக்காளியும் அது கூட போட்டு நல்லா இன்னொரு வாட்டி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்புக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெயில் தான் தக்காளியும் வதக்கியிருக்கேன். அதனால் நல்லெண்ணெயே விட்டுக்கோங்க, அது இப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். உங்களுக்கு வரமிளகாய் வேணும் அப்படின்னா ஒரு வரமிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடலை. இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதுகளை அதில் போட்டுடலாம். அந்த விழுதை நம்ம அதில் போட்டுடலாம். அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம அதிலே ஊற்றிக்கலாம். ஏன்னா மிக்ஸி ஜாரில் கெட்டியாக அரைச்சதுனால கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் வானல்லையே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எமர்ஜென்சிக்கு இட்லி தோசைக்கு வேணும் அப்படின்னா இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது நம்ம டெய்லியும் வெறும் மிளகாயை சாப்பிட முடியாது. இது சைடிஷாக வச்சுக்கலாம். மோர் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதத்துக்கு கூட நம்ம இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ஒரு டப்பாவில் எடுத்து போட்டுக்கிறேன். கண்ணாடி பவுலில் கூட போட்டுக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் வேணும்னா கூட கொஞ்சமாக இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு நம்ம மறுபடியும் இது பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு 4-5 நாள் இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா 2 மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம அப்பப்போ நமக்கு மிளகாப்பழம் கிடைக்கும். அதனால் புதுசாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் ஒரு டப்பா எடுத்து வச்சுட்டேன். இது இப்போ நான் இது தோசைக்கு வச்சு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.